ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் மார்ட்டின். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வார்த்தையை படிச்சுட்டு கண்டிப்பாக இந்த வார்த்தையை வச்சு ஒரு சின்ன சென்டென்ஸாவது எழுதுங்க. நீங்கள் எழுதுகிற ஒரு சின்ன சென்டென்ஸ் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், இதை பார்க்குற எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்கள். இங்கிலீஷ் படிக்க விருப்பமாக இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவரையும் ஒரு சென்டென்ஸாவது எழுத சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேர்ட் ஆஃப் த டே இஸ் cringe. The word cringe is a verb. It has two meanings. முதலாவதாக it means to feel embarrassed and ashamed about something அப்படின்னு சொல்லலாம். அதாவது எதையாவது ஒன்றை வெட்கமாகவும் கேவலமாகவும் உணர்தல் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு இடத்துல தவறுதலாக அறியாமையினால் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையோ அல்லது செய்யப்பட்ட ஒரு செயலோ மீண்டும் நம்ம புத்திக்கு உரைக்கும் பொழுது வெட்கமாகவும் கேவலமாகவும் உணரும் பொழுது இந்த கிரிஞ்ச் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன வயசுல எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ, அந்த போட்டோவை பார்க்கும் போதுல அந்த போட்டோ நமக்கு ஒரு வெட்கமாகவும் கேவலமாகவுமான உணர்வை தரும் பொழுது அந்த இடத்துல இந்த கிரிஞ்ச் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். மேலும் நம்மளுடைய அப்பா அம்மா ஒரு பொது இடத்துல எல்லாருக்கும் நடுவில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் பொழுது அதை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு வெட்கமாகவும் கேவலமாகவும் ஒரு உணர்வு வரும் பொழுது அந்த உணர்வை இந்த கிரிஞ்ச் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தி விவரிக்கலாம். எனவே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வார்த்தையில் தமிழில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் முகம் சுளித்தல் அப்படிங்கிற இடத்துல இந்த கிரிஞ்ச் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன். She cringed at the sight of her parents dancing அப்படின்னு சொல்லலாம். அதாவது தனது பெற்றோர் நடனமாடுவதை கண்டு அவள் முகம் சுளித்தாள் அப்படின்னு அர்த்தம். மேலும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரிஞ்சுங்கிற வார்த்தையை இன்னொரு அர்த்தத்தில் பயன்படுத்தலாம். இட் மீன்ஸ் டு புல் பேக் இன் ஃபியர் ஃப்ரம் சம் ஒன் ஆர் சம்திங் தட் சீம்ஸ் பவர்ஃபுல் அண்ட் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சக்தி வாய்ந்ததாகவும் ஆபத்தானதாகவும் தோன்றும் ஒருவரிடம் இருந்தோ அல்லது ஏதாவது ஒன்றிடம் இருந்தோ பயந்து பின்வாங்குதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது சில பேருக்கு இரத்தத்தை பார்த்தவுடன் பயமா இருக்கும். மேலும் சில பேருக்கு இறந்த உடலை பார்த்ததும் பயமா இருக்கும். மேலும் சில பேருக்கு ஒரு போலீஸ் அதிகாரியை பார்த்தாலோ அல்லது அவங்கள விட உயர்ந்த பதவியில் இருக்கிற ஒருத்தரையோ பார்த்த உடனே பயமா இருக்கும். இவ்வாறாக ஒருவரை பார்த்தோ அல்லது ஒரு விஷயத்தை பார்த்தோ பயந்து பின்வாங்கும் பொழுது இந்த கிரிஞ்ச் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். ஸோ இந்த அர்த்தத்தில் இந்த கிரிஞ்ச் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது தமிழில் பயந்து நடுங்குதல் அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்துங்க. இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன். He cringed at the sight of a police vehicle அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவர் போலீஸ் வாகனத்தை கண்டு பயந்து நடுங்கினார் அப்படின்னு அர்த்தம். எனவே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தமிழில் முகம் சுளித்தல் மற்றும் பயந்து நடுங்குதல் அப்படிங்கிற இடத்துல இந்த கிரிஞ்ச் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் எழுதி பாருங்க. எழுதின சென்டென்ஸை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேக் கேர், பாய்.